கிளாஸ்ல வந்து இஃப் எல்ஸ் ஸ்விட்ச் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்துருந்தோம். இப்போ வந்து என்ன பார்க்கலாம்னா அதில் ஒரு விஷயம் மிஸ் பண்ணிட்டேன், ஒரு சின்ன விஷயம். அதை அப்படியே ஒரு கிளான்ஸாக பார்த்துட்டு இப்போ அடுத்த டாபிக் போயிடும். இப்போ இஃபோ ஸ்விட்சோ எதுவாக வேணாலும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் எப்பயுமே உங்கள் பார்வை எப்படி இருக்கணும்னா, இப்போ ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு போடுறோன்னா நீங்கள் கரெக்டாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த இடத்துல இங்க இருக்கிறது ஏ கிடையாது. ஓகேவா? அத மைண்ட்ல அப்படி வச்சுங்க. ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு இதுவா இருக்கட்டும், நாளைக்கு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஒரு இன்புட்டுக்கு வர்றது அது வந்து அந்த வேரியபிள் கிடையாது. அந்த வேரியபிளோட வேல்யூவா மைண்ட்ல வச்சுங்க. ஓகேவா? அப்பதான் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இன்னும் பெட்டரா இருக்கும். இதை சொல்ல மறந்துட்டேன் நான். எல்லா பார்வையுமே இப்படிதான் பார்க்கணும். ஆக்சுவலா இப்படி எடுக்கிறது வந்து இந்த இஃப்ன்றது வந்து ஆக்சுவல் செக் வந்து இதுல இருந்து இந்த ஏன்ற மெமரியில இருந்து வேல்யூ எடுத்து இந்த வேல்யூ தான் செக் பண்ணுது. ஏவை செக் பண்ணுதுன்றது வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இருந்தாலும் வந்து உங்க பார்வை வந்து இப்படி இருந்தா இன்னும் பெட்டர் கிளாரிட்டியா இருக்கும். சரியா? அது பார்த்துங்க. இதுக்கு அடுத்தது என்னன்னா லூப்ஸ் பார்ப்போம். லூப்ஸ்னா ஒண்ணும் இல்லை. இப்போ இஃப் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ இதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்றோம். இது வந்து என்னன்னா இது நடந்தா இதை பண்ணு. எல்ஸ் இஃப்னா என்ன? ஏ ஈக்குவல் டு 20 இது நடந்தா இதை பண்ணு அப்படின்னு சொல்றோம். இதுல என்னன்னா நம்மளுக்கு ரியலிஸ்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு ஹோட்டலுக்கு போறோம். இட்லி இருக்கா அப்படின்னு கேக்குறோம். இருந்தா இட்லி வாங்கினோம் அப்படின்னு சொல்றோம். இட்லி இல்ல, எல்ஸ் இல்லைன்னும் போது எல்ஸுக்கு வந்துச்சு. தோசை இருக்கான்னு பாக்குறோம். தோசை இருந்தா தோசை வாங்கினோம்னு சொல்றோம். கடைசியா எல்ஸ் குத்து எதுவுமே இல்லைன்னா வெறும் வாட்டர் பாட்டிலாவது வாங்கினோம்னு சொன்னா அது நம்ம தேவையை பொறுத்தது. ஆனா வந்து இவள் தானே. இப்ப இதே மாதிரி ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்னு எழுதுவோம். என்னன்னா லூப்ஸ்னா என்னன்றது. எக்ஸாம்பிளுக்கு காலையில வீட்டுல தண்ணி பிடிச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னு வச்சிருப்போம். குடம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஓகேவா? குடம் அந்த அளவு எனக்கு வரைய தெரியாது. ஓகேவா? இதுதான் குடம்னு வச்சுப்போம். இந்த குடத்துல நீங்க தண்ணி டேப் ஓபன் பண்ணிட்டு பிடிப்பீங்கல்ல, எது வரைக்கும் பிடிப்பீங்க? உங்களோட அந்த இடத்துல உங்களோட கண்டிஷன் என்ன? குடம் ரொம்ப வரைக்கும் ஃபில். கரெக்டா? இதுதான் குடம் ஃபில் ஆகிற வரைக்கும் பிடிப்பீங்க. இதுதான் உங்க கண்டிஷனு. இப்போ இதுதான் உங்களோட எக்ஸிகியூஷன். இது உங்களோட எக்ஸிகியூஷன் என்ன? தண்ணி வர்றது எது வரைக்கும் பண்றீங்க? ஃபில் ஆகிற வரைக்கும் பண்றீங்க. இதுதான் ஃபார் லூப். நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து ஃபில் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துக்கினே இருக்க போகுது. கரெக்டா? ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா இதை தாண்டி அடுத்ததுக்கு போயிட போறீங்க. ஓகேவா? இதுதான். இப்ப இத வந்து இப்ப வந்து நம்ம லூப்ஸ் வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலா பார்ப்போம். சரியா? ஜெனரலா சொன்னா ஓவராலா கான்செப்ட் இவ்வளவு தான், லூப் அவள் தான். இப்போ இதுல வந்து 3 இருக்கும். என்னன்னா ஃபார் எப்பவுமே எடுத்தா அந்த பிரேக் டவுன் வரும் அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஒயில் டு ஒயில்னு ஒன்று சொல்லிடுறேன். அதை நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா வந்து இந்த இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி போறது அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கான்செப்ட் தானே புரிஞ்சுக்க போறோம், எல்லாமே ஒண்ணு தானே. ஒயில் அப்படின்றது ஒண்ணு பார்த்துவோம். அதுக்கப்புறம் ஃபார்ன்ற பார்ப்போம். ஒயில் ஃபில். இப்ப வந்து வாட்டர் இதுக்கு வந்து ஒரு என்ன, இது எத்தனை லிட்டர் வரும்? 5 லிட்டர் வருமா? 1500 1000 ml வரலாம். 15000 ml. இது ml வாட்டர் இன்ட் ஆஃப் வாட்டர். ஓகேவா? வாட்டர் ஈக்குவல் டு 15000 ml வாட்டர் அண்டர்ஸ்கோர் ரெக்வயர்ட் அப்படின்னு வச்சுப்போம். 15000 ml இன்ட் ஆஃப் வாட்டர் அண்டர்ஸ்கோர் ஃபில்ட் ஈக்குவல் டு 0. ஆரம்பத்தில் தானே இருக்க போகுது. இதேதான் எழுதுறோம். ஓகேவா? 0ன்னு எழுதிட்டான். இஃப் வாட்டர் எது வரைக்கும் நீங்க வந்து தண்ணி பிடிக்க போறீங்க? வாட்டர் அண்டர்ஸ்கோர் ஃபில்ட் ஈக்குவல் டு வாட்டர்
அண்டர்ஸ்கோர் ரெக்வயர்டு. கரெக்டா? இது வரைக்கும் இது ஆகிற வரைக்கும் நீங்க தண்ணி பிடிக்க போறீங்க. இந்த அமௌண்ட்டுக்கு வர வரைக்கும் என்ன பண்ண போறீங்க? இப்போ வர வரைக்கும் பண்ண போறீங்க. என்ன பண்ண போறீங்க? தண்ணி பிடிக்க போறீங்க. ஒரு டிராப்பா, அதாவது ஒரு எம்எல்ஆ வருதுன்னு வச்சிருப்போம். வாட்டர் அண்டர்ஸ்கோர் ஃபில்ட் ஈக்குவல் டு வாட்டர் அண்டர்ஸ்கோர் ஃபில்ட் பிளஸ் 1. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை சிம்பிளா எழுதுறதுக்கும் வழி இருக்குது, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இப்படி எழுதிருக்கேன். அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த கான்செப்ட் வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த செக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்றோம்? வாட்டர்ன்றது ஃபில்டு, வாட்டர் அண்டர்ஸ்கோர் ரெக்வயர்ட். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? வேல்யூவா எல்லாமே பாருங்க, வேரியபிளா பார்க்காதீங்க, சிம்பிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இது வாட்டர் அண்டர்ஸ்கோர் ஃபில்டு இப்போ 0வா இருக்குது. கரெக்டா? வாட்டர் அண்டர்ஸ்கோர் ரெக்வயர்டு 15,000 ml. லூப்னா என்னன்னா என்ன சொல்லியிருக்கோம்? முடிகிற வரைக்கும் உன்னை பண்ணிக்கினே இருக்கிறது திருப்பி. இங்க என்ன அந்த பண்ணினே இருக்கிறது? தண்ணி பிடிக்கிறது. இந்த இடத்துல அது என்ன எழுதியிருக்கோம்? ஒரு எம்எல் ஆட் பண்றோம். வாட்டர் ஃபீல்டு ஒரு தடவையும் ஒரு எம்எல் ஆட் பண்றோம். கரெக்டா? சரி, இதையே இப்ப இதுதானே நம்ம பார்த்தது. இதுதானே இப்ப பார்த்தது. இப்ப இதை நான் ஒரு டேபிளா போடுறேன். சரியா? இது ரெண்டுத்துக்கும் இந்த ஒயில்ல இருக்க இந்த ரெண்டு வேரியபிள் மட்டும் இங்க ஈக்குவல் இருக்குதுன்னு வச்சுங்க. சரியா? அதே தான் இந்த டேபிளா போடுறோம். வேல்யூவா பார்க்கணும்ல, வேல்யூவா பார்ப்போம். இதை 0 15,000. கரெக்டா? இப்போதைக்கு ஒரு சரி அப்படியே 15,000 இருக்கட்டும். இல்ல கால்குலேஷன் 15ன்னு வச்சுப்போமா? 15,000 இருக்கட்டும். ஓகே. ரெண்டாவது லூப்ன்றது என்ன? அது ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் அது ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா நான் இங்க தப்பா சொல்லிட்டேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வாட்டர் அண்டர்ஸ்கோர் ரெக்வயர்டு. ஓகேவா? நான் தப்பா சொல்லிட்டேன், ஏதோ ஒரு யோசனை மாதிரி சொல்லிட்டேன். ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் பண்ணு அப்படின்னு சொல்றதுதான். ஓகேவா? இப்போ இது என்ன? ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ட்ரூ. கரெக்டா? அதனால ரெண்டாவது தடவை உள்ள போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போனோன்னு என்ன ஆகுது? இது 1 ஆகுது. கரெக்டா? இப்ப ரெண்டாவது தடவை உள்ள போகுது. இந்த இடத்த மட்டும்தான், இந்த ஒயில மட்டும்தான் நான் இங்க எழுதினு இருக்கேன். ரெண்டாவது தடவை உள்ள போகும்போது என்ன இருக்குது? 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1500, அதாவது 15,000. கரெக்டா? அதுவும் ட்ரூ, லெஸ் தென்ல தானே இருக்குது. இதே மாதிரி 2ன்னு போட்டுப்போம். 1500 மூணாவது தடவை போகுது. ட்ரூன்றதுனால திருப்பி உள்ள போகுது. கரெக்டா? ட்ரூன்றதுனால இதை தான் இங்க எழுதிருந்தேன். ட்ரூன்ட்டு உள்ள போயிட்டு வெளியே வரும்ல, 1500. கரெக்டா? இதே மாதிரி வருது. இப்ப கடைசி 3 பார்ப்போம். இப்போ இதே மாதிரி 14,999 அப்படின்னு வச்சுப்போம். இந்த இடத்துல இருந்து திருப்பி ரெசியூம் பண்ணுவோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15,000. கரெக்டா? அப்போ இந்த இடத்துக்கு வந்தா திருப்பி ட்ரூ ஆகும். அடுத்த வாட்டி என்னது? 15,000. கரெக்டா? 15,000 வரும்போதும் ஈக்குவல் டு 15,000 ட்ரூ. கரெக்டா? உள்ள வந்த உடனே என்ன ஆகும்? 15,001. அடுத்தது இப்போ இங்க வரும்போது என்ன ஆகும்? ஃபால்ஸ் ஆகும். அடுத்தது இந்த பிராக்கெட்டை தாண்டி என்ன இருக்கும் அதுக்கு போயிடும். இவ்வளவுதான் லூப். ஒன்னு நடக்கிற வரைக்கும் திருப்பி பண்றதுக்கு தேவை இருக்கும்ல, அதை யூஸ் பண்றதுக்கு தான் லூப். இப்போ இது ஓரளவு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது இந்த இடத்துல நான் தப்பா சொல்லியிருக்கேன்னு சொன்னால அதை மட்டும் நோட் பண்ணீங்க. ட்ரூவா இருக்கிற வரைக்கும் சிம்பிளா சொல்லணும்னா லூப்ன்றது இதுதான் லூப்போட கண்டிஷன், இதுதான் லூப்போட எக்ஸிகியூஷன். ட்ரூவா இருக்கிற வரைக்கும் உள்ள சுத்திக்கினே இருக்கும். எப்ப ஃபால்ஸ் ஆகுதோ அதை தாண்டி வெளியே போகும். இவ்வளவுதான் லூப். சரியா? இப்போ ஃபார் பார்ப்போம். ஒயில் நம்ம பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? ஃபார் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டூ ஒயில் அப்படின்றத ஒரு சின்ன சாம்பிளா இந்த குடத்தை வச்சே பார்த்துருவோம். சரியா? இப்போ இதே தானே, இங்க 2 கண்டிஷன் இருந்தது. ஃபர்ஸ்ட் 0 இருந்தது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15,000 இருந்ததுல. இப்ப இந்த 15,000த்தை வெறும் 1ன்னு வச்சுங்க. ஒரே ஒரு எம்எல் பிடிச்சா போதும்.
சரியா? இப்போ இதே whileல போடுவோம். while required less than அதாவது அது என்ன வேல்யூ போட்டிருந்தா, ஓகே, filled less than required, அப்பனா இதை எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னு போட்டுடணும். இப்போ ஆல்ரெடி நீங்க குடம் எடுத்துன்னு போறீங்க, குடத்துல ஆல்ரெடி 1 லிட்டர் லைட்டா தண்ணி இருக்குதுன்னு வச்சு, அதாவது 1 ml லைட்டா தண்ணி இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ ஃபில்டோட ஸ்டேட்டஸ் என்ன? 1. ரெக்வயர்டோட ஸ்டேட்டஸ் என்ன? 1. இப்போ உள்ள போகுமா? இது இங்க எக்ஸிக்யூட் ஆகுமா? இங்க வரும்போது ஃபில்டு வேல்யூ என்ன இருக்கும்? இந்த இது முடிஞ்சு வரும்போது ஃபில்டு வேல்யூ என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும். ஏன்? ஃபர்ஸ்ட் தடவையே ஃபெயில் ஆகி தாண்டி போயிடுச்சு, ஒரு தடவை கூட அது உள்ள போல. உள்ள போனா தானே ஃபில்டு ஈக்குவல் டு ஃபில்டு பிளஸ் 1 எழுதிருக்கோம். ஃபில்டு ஈக்குவல் டு ஃபில்டு பிளஸ் 1, ஏதோ அந்த வேற பேர் வச்சிருக்கலாம், அதுக்கு ஃபில்டு பிளஸ் 1 எழுதிருக்கோம். இப்பதான் உள்ளே போலையே ஒரு தடவை கூட, எப்படி அது ஏறும்? தாண்டி வந்துடும். இந்த இடத்துல தான் நீங்க டூ வைல், இது டூ வைல்காக தான் இந்த எக்ஸாம்பிளே கொடுத்தது. டூன்னா என்னன்னா, டூ வைல் எப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு தடவையாவது எனக்கு பண்று, அதுக்கப்புறம் செக் பண்ணு அப்படின்னு சொல்றதுதான் டூ வைல். ஃபர்ஸ்ட் ஒரு தடவையாவது பண்ணிட்டு டூ தென் வைல். வைல் தென் வைல்னா லூப் அடி. டூனா ஃபர்ஸ்ட் டூ பண்ணிடு ஒரு தடவையாவது, அதுக்கப்புறம் அதை செக் பண்ண. இந்த இடத்துக்கு வரும்போது அப்படின்னா என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் இதே வந்து இங்க வைலுக்கு பதில் டூ வைல் இங்க எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம். இங்க என்ன இருக்கும்? இப்போ ஃபில்டு வேல்யூ 2 இருக்கும். ஏன்? ஒரு தடவையாவது அது பண்றோம், கண்டிஷன் ஃபெயில் ஆனாலும் கூட ஒரு தடவையாவது பண்றோம். இவ்வளவு தான் டூ வைலுக்கான வித்தியாசம். இப்போ ஃபார்ன்றது வைல் இருக்கு, டூ வைல் இருக்கு, இது எல்லாமே தெளிவா தானே இருக்கு. எதுக்கு ஃபார் அப்படின்றது நீங்க யோசிப்பீங்க. நம்ம ப்ரோக்ராமிங்கை பொறுத்தளவு என்னன்னா, பேட்ச் ஆஃப் டேட்டா எக்ஸிக்யூட் பண்ணுவோம், ஓகேவா? கலெக்ஷனா எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ வந்து எப்படி சொல்றது, ஒரு 10 ரெக்கார்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒன்னுத்துக்கு ஒண்ணு அடிக்க இருக்குது, ஒன்னுத்துக்கு மேல ஒண்ணு அடிக்க இருக்குது. இப்போ வந்து ஒன்னுத்துல வந்து 10 இருக்கு, ஒன்னுத்துல 20 இருக்கு, 30 இருக்கு, 40 இருக்கு, 50, 60, 70, ஓகேவா? இந்த மாதிரி ரெக்கார்டு இருக்குல்ல, இந்த மாதிரி செட் ஆஃப் ரெக்கார்டு. ஒன்னு வந்து int of a equal to 10, ஓகேவா? இந்த மாதிரி செட் ஆஃப் ரெக்கார்டு வந்து நம்ம இப்போ int of a equal to இந்த பாக்ஸே அப்படியே கொடுக்குறோம், கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுப்போம். இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவோம், மேக்ஸிமம் நிறைய யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க பாக்குற லிஸ்ட் இருக்குதுல்ல, ஃபேஸ்புக் இருக்கட்டும், உங்களோட வாட்ஸ்அப் லிஸ்ட் இருக்கட்டும், இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு லிஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா, சுத்தி கித்தி பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா வரப்போது. அந்த இதுக்கான உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பேருன்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்னு ஒண்ணு இருக்குது, அவங்களோட போட்டோ இருக்கு போது ஒரு ஐட்டத்திலையும் நீங்க பாக்குற வாட்ஸ்அப்ல அந்த டேட்டாவை அவங்க எடுத்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்றாங்க ஒரு ஐட்டமா, ஓகேவா? அப்போ நீங்க வந்து ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நீங்க பாக்குறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஃப்ரண்ட் அண்ட் வைஸ் சொல்றேன். அது இல்லாமே நிறைய இடத்துல அது யூஸ் ஆகும், மேக்ஸிமம் எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகும். இதை வந்து அரேன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் எடுக்கல, இல்ல இது எடுத்துட்டு போனா கூட பெட்டரா தான் இருக்கும். சரி, இப்ப அரே எடுத்துறேன் நான், அப்படியே இதோட கண்டினியூஸா ஃபார் பார்த்துருவோம். int of a equal to 10, ஓகேவா? இது இருக்கட்டும். இப்போ அதே வரும், இன்ட்ன்ற ஒரு பாக்ஸ், ஏன்ற பேரு, அதுக்கு வந்து 10, ஓகேவா? இப்போ int of a equal to, ஓகேவா, 10, 20, 30, 40. இது ஒரு ப்ரோக்ராமிங். இதை பிரிச்சு வைக்கிறோம். அப்பதான் வந்து உங்களுக்கு ஏன் வந்து வேற லாங்குவேஜ்ல சொல்றேன்னா, பெரிய வித்தியாசம் எதுக்குமே கிடையாது. இது வந்து பார்த்தா வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்த்து பார்க்கணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து கிளாரிட்டி கிடைக்க போகுது. அதனால வந்து கோர் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்த்து பார்க்கணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. நிறைய விஷயத்த பார்க்க தேவையில்ல, ஒரே விஷயத்த டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பார்க்கணும். let of a equal to 10, 20, 30, 40, ஓகேவா? இங்க வந்து வேரியபிளோட வேரியன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். a equal to 10,
20, 30, 40. ஓகேவா? இது ஜாவா ஸ்கிரிப்ட் பைத்தான். ஓகேவா? இப்போ இப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கத்தை பார்த்துரும். இந்த வேரியேஷன் உங்களுக்கு புரியணும். இது புரிஞ்சுட்டா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரும். டேட்டா டைப் இந்த வேரியபிள்ல இதுல என்ன சொல்றோம்னா இன்ட் அப்படின்னு சொல்றோம். இன்ட் சைஸ்ல ஏன்ற இப்போ இந்த பாக்ஸை மறந்துருங்க. ஏன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். இங்க லெட்னா என்னன்னா நம்ம வந்து இது வந்து ஸ்கோப் சம்பந்தப்பட்டது தான் லெட். அதாவது இந்த வேல்யூ இருக்குது பாத்தீங்களா, இந்த வேல்யூ சம்பந்தப்பட்டது தான் லெட்டே தவிர இதுக்கான டேட்டா டைப் டெஃபினிஷன் கிடையாது. அதாவது இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூவோட டைப் டெஃபினிஷன் கிடையாது லெட்ன்றது. இந்த பாக்ஸோட டெஃபினிஷன் தான் வந்து இந்த லெட். நான் அதை சொல்றேன், அதோட பிரேக் டவுனுக்கு போறேன். பைத்தானை பொறுத்தளவு என்னன்னா நீங்க வந்து அது ரன் டைம்லயே வந்து உங்களுக்கு வந்து டேட்டா டைப் அதை எடுத்துக்கும். ஓகேவா? அதனால அது ப்ராப்ளம் இல்லை. இப்ப லெட்ன்றதையும் அப்படிதான். ஆனா வந்து உங்களுக்கு என்னன்றது இப்ப ப்ரீஃபிங் கொடுக்குறேன். நான் சொன்னேன்ல இதுல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல லெட் கான்ஸ்ட் இதுதான் நீங்க பார்க்க வேண்டியது. ஆனா பெருசா தேவையில்லை. இப்ப இந்த பாக்ஸ் இருக்குது பாத்தீங்களா, லெட்டுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுப்போம், கான்ஸ்டுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுப்போம். இதை முடிச்சுட்டு வருவோம். ஏன்னா இது புரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் மெமரி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது புரிஞ்சிடும். இன்னொரு கான்செப்ட் அதில் கவர் ஆகிடும். கான்ஸ்ட் ஆஃப் a equal to 10, let of a equal to 10. ஓகேவா? கான்ஸ்ட் ஆஃப் a equal to 10 அப்படின்னா a 10. இப்படி என்னன்னா நான் ஏன்றதுல 10ன்ற ஒரு வேல்யூ வச்சிருக்கேன். இதை நான் வந்து மாத்தவே போறதில்லை, மாத்தவே முடியாது. ஆக்சுவலா மாத்தவே முடியாது. உங்களுக்கு மெமரி அட்ரஸையும் வேல்யூவும் வந்து ஒரு டைப் ஆஃப் சிங்க்ரனைசேஷன் ஆயிடாது. உங்களுக்கு டைரக்டா வந்து நடுவில் இருக்க லேயர்லாம் எலிமினேட் ஆயிட்டு நிறைய லேயர் எலிமினேட் ஆயிடும். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா நீங்க ஹை லெவல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரி நிறைய லேயர் இதுல இருக்காது. டைரக்டா உங்களுக்கு வேல்யூவோட கனெக்ட் ஆயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு a equal to 20 நீங்க மாத்த முடியாது. ஏன் மாத்த முடியாது? கான்ஸ்டாலே அதுதான் அர்த்தம். நான் வேல்யூ ஒரு தடவை தான் போட போறேன், இந்த வேல்யூ நான் மாத்தவே போறது இல்லை, இந்த வேல்யூ தான் இதுக்கு கடைசி வரைக்கும் அப்படின்றது தான் கான்ஸ்ட். லெட் ஆஃப் a equal to 10, a equal to 20 மாத்தினா என்ன ஆகும்? 10 இருக்கிறத தூக்கிட்டு 20 அதை மாத்த போகுது. இப்ப சொன்னாங்க இது வந்து லெட்ன்றது வந்து டேட்டா டைப்போட மெமரிக்கானது அப்படின்றது. இந்த லெட்ன்றது டேட்டா டைப் டெஃபினிஷனே கிடையாது, மெமரிக்கான டெஃபினிஷன். ஓகேவா? லெட் கான்ஸ்ட் திட்ட என்ன இந்த கணக்கு தான். ஓகேவா? ரன் டைம்ல தான் உங்களுக்கு டேட்டா டைப் அதுக்கு எடுக்குது. ஓகேவா? நீங்க வந்து இப்ப இதுக்கு வந்து 10 வெறும் 10 குத்தீங்கன்னா ரன் டைம்ல அது வந்து இன்டிஜர்னு எடுத்துக்க போகுது. கொடைன் குத்தீங்கன்னா ரன் டைம்ல ஸ்ட்ரிங் எடுத்துக்க போகுது. இந்த மாதிரி நீங்க வந்து ஆரம்பத்திலேயே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஜாவால கொடுக்குற மாதிரி. ஓகேவா? இதுதான் இது. ஜாவால அரே பிராக்கெட் இப்படி போடுவோம், ஜாவா ஸ்கிரிப்ட்ல இப்படி போடுவோம், இதுல இப்படி போடுவோம். ஆக்சுவலான அரே பிராக்கெட்னா இதுதான் ஜென்ரலா இருக்கிறது. இதுதான் அரே பிராக்கெட்டே. ஓகேவா? இதுல ஓரளவு ஐடியா வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இது எதுக்கு வந்தோம்? அரேக்கு வந்தோம். சரியா? இந்த அரேல என்னன்னா இப்ப அரேனா என்னன்றது கொஞ்சம் இதுவா பார்த்துருவோம். அரேனா என்னன்னா உங்களுக்கு வந்து இப்ப உங்களோட மார்க் எடுத்துப்போம். இப்ப இந்த செமிஸ்டர் 1 வச்சு ஒரு வருஷம் ஆனாலும் சும்மா சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அது என்னது? இது CGPA-வா ஏதோ ஒண்ணு. அது வந்து 64.5% அப்படின்னு வச்சுப்போம். இந்த அதாவது இல்லைன்னா சிம்பிளா வச்சுப்போம். Sem 1 average equal to 64.5. ஓகேவா? இது ஒண்ணு. Sem 1 மார்க்ஸ். ஓகேவா? இப்போ வந்து ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட்ஸா வச்சுப்போம், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றோம். இந்த மார்க்ஸ்ன்றது M1, M2, M3, M4, M5 அப்படின்றது ஒரு ஃபிக்ஸ்டா இருக்குதுன்னு வச்சுங்க. உங்களுக்கு வந்து நீங்க இந்த வேரியபிள் போட்டு அதை தனியா int of M1 equal to அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகேவா? அந்த டிபார்ட்மெண்ட்ல எனக்கு M1, M2, M3, M4, M5 5 சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? வேற ஒருத்தன் இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கான், அவனுக்கு வந்து அந்த செமிஸ்டர் 3 சப்ஜெக்ட் தான் இருக்கு. இன்னொருத்தர் இருக்கான், அவனுக்கு 6 சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? இது எங்களுக்கு வந்து பேரும் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா ஜென்ரலைஸ்டா நம்மளுக்கு நம்ம ஸ்கோப் என்ன, தேவை என்ன,
ஆவரேஜ் வேணும், மார்க்ஸ் வேணும். அது என்ன சப்ஜெக்ட்லாம் நமக்கு தெரிய தேவையில்ல. இவன் இந்த செமிஸ்டர்ல என்ன ஆவரேஜ், மொத்தமான மார்க்ஸ் என்ன, இவ்வளவு தான் தெரியணும். ஓகேவா? அப்போ ஒருத்தருக்கு ஒண்ணு இருக்குது இல்ல. ஓகேவா? அதே மாதிரி இது சில பேருக்கு 3 இருக்க போகுது, சில பேருக்கு 5 இருக்க போகுது. இதுக்கு நீங்க ஒரு பேரை வச்சு இது பண்ண முடியாது. பேரை வச்சு பண்ணாலும் அது எல்லாரையும் அடக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க M1, M2, M3, M4, M5 ஒரு ஜெனரலைஸ்டான பேரை வச்சாலுமே கூட 5 பேருக்கு இருக்கிறவங்க தான் அது ஒர்க் ஆகும். சில பேருக்கு 3 சப்ஜெக்ட் தானே இருக்குது, அவங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும்? இந்த மாதிரி கலெக்ஷனா கொடுக்கறது, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா கொடுக்கறதுக்கு தான் நம்மளுக்கு அரே. இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? ஒருத்தருக்கு 3 சப்ஜெக்ட்னா 10, 20, 30. ஓகேவா? இன்னொருத்தருக்கு 5 சப்ஜெக்ட்னா 10, 20, 30, 50. இன்னொருத்தருக்கு 4 சப்ஜெக்ட்னா 10, 20, 30, 40. ஓகேவா? இது வரைக்கும் வந்துருச்சா? இப்போ அரேல சில ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா டாட் லென்த். ஓகேவா? டாட் லென்த், சில இடத்துல டாட் சைஸ் அப்படின்னு இருக்கும், லாங்குவேஜை பொறுத்து. ரெண்டுத்துல எதுனா வரும். இல்லைன்னா டாட் கவுண்ட், இது 3த்துல எதுனா, லாங்குவேஜை பொறுத்து இது 3த்துல எதுனா ஒண்ணுதான் இருக்கும். பிராக்கெட் சிலது இருக்கும், சிலது இருக்காது. ஓகேவா? இப்படின்னா என்னன்னா இது எத்தனை இருக்குதுன்னு சொல்றது இது. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன இருக்கு போகுது? அது 3. செகண்டுக்கு என்ன இருக்கு போகுது? 5. தேர்டுக்கு என்ன இருக்கு போகுது? 4. லென்த் வந்துருச்சு. சரி, இது ஓகே. இப்ப இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு வச்சா, இப்ப இதெல்லாம் ஒரு வேரியபிள் தானே, a ஈக்குவல் வச்சுப்போம். இத a ஈக்குவல் டு இதுதானே. இப்ப a ஆஃப் நம்ம ஸ்ட்ரிங்ல ஒண்ணு பார்த்துருந்தோம் பாத்தீங்களா, ப்ரோக்ராமிங் பொறுத்தளவு பொசிஷன் 0ல இருந்து தான் ஆரம்பிக்கும். இப்போ லென்த் இதுல 3னா இதோட ரேஞ்ச் என்ன? 0, 1, 2, 3. கரெக்டா? இது 0, 1, 2, 3, 4. 0 to 4 இது ரேஞ்ச். இது 0, 1, 2, 3. 0, 1, 2, 3. டோட்டல் அது 4. ரேஞ்ச் என்ன? 0, 3. இதுதானே இருக்க போகுது. அப்ப நீங்க எடுக்கிறது 0ன்னு எடுத்தா என்ன வரப்போகுது? ஃபர்ஸ்ட்டுக்கு 10ன்னு வரப்போகுது. செகண்டுக்கு a ஆஃப் 1ன்னு எடுத்தா என்ன வரப்போகுது? 20ன்னு வரப்போகுது. a ஆஃப் 2ன்னு எடுத்தா 13 வரப்போகுது. இப்ப திடீர்னு a ஆஃப் 2, a ஆஃப் 3 அப்படின்னு எடுக்கிறோம். என்ன ஆகும்? கிராஷ் ஆகும். அது ப்ரோக்ராம் பொறுத்து, அதாவது எது எடுக்கிறோமோ கிராஷ் ஆகும். கிராஷ் ஆகுதுன்னா நீங்க ட்ரை கேட்ச் பண்ணலாம், இல்ல அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? கிராஷ் ஆக போகுது. ஏன்? இதோட ரேஞ்சே இவ்வளவுதான். இப்போ இந்த யூஸ் கேஸ் இதுல அடக்கலாம்ல. உங்களுக்கு லென்த் தெரிஞ்சிச்சு. லென்த்தை வச்சு இது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டூல் தேவை. இது நான் சொல்றது ஏன் இதை சொல்றேன்னா, இந்த மாதிரி தான் எல்லாமே. இப்ப நீங்க இது ஒரு மார்க்கா பாக்காதீங்க. இது உங்களுக்கு நான் முன்ன சொன்னேன்ல, ஃபேஸ்புக்கோட லிஸ்டா பாருங்க, இல்ல வாட்ஸ்அப்போட லிஸ்டா பாருங்க. நீங்க எடுக்கிறது எல்லாமே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துறாங்க. நீங்க எடுக்கிறது எல்லாமே நம்ம போன்ல இல்லைன்றது தெரிஞ்ச விஷயம் தான். அது எப்படி எடுக்குது? நீங்க ஒரு half an hour ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஒரு 500 ஐட்டம் கிராஸ் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? ஒரு 500 ஐட்டம் கிராஸ் பண்ணிருப்பீங்க. அந்த 500 ஐட்டத்தையும் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் சர்வர்ல இருந்து எடுக்குது. இது ரிமோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிமோட்னாலே அந்த பக்கம் அப்படின்னு அர்த்தம், சர்வர்னு அர்த்தம். அதுல எது வழியா எடுக்குது? ஏபிஐ வழியா எடுக்குது. ஏபிஐனா என்னன்னா www.google.com அப்படின்னு போடுறோம்ல, அந்த மாதிரி இந்த டேட்டாவை எடுக்கிறதுக்குன்னு ஒரு யூஆர்எல் இருக்கும். அந்த யூஆர்எல் வழியா தான் எடுக்குது. 500 எடுக்க முடியுமா? 500 இவன் எடுத்து தரணும். அதுக்கப்புறம் 500 இங்க இருந்து இங்க வரணும், இவ்வளவு வெயிட். 500 வாங்கி 500 டிஸ்பிளே பண்ணணும். போன் தாங்குமா? தாங்காது. அப்ப என்ன பண்ணுவோம்னா, இதுக்குதான் பேஜ் நேஷன் ஒன்று இருக்குது. பேஜ் 1, 2. இப்ப இதே யூஆர்எல் தான் /1 அப்படின்னு கொடுத்தா ஒரு பேஜுக்கு 50 கொடுக்குறம்பா அப்படின்னு அந்த பக்கம் வச்சிருவான். ஓகே. இல்ல ஒரு ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவான்னா, 50 கொடுத்தா இந்த டேட்டா சைஸுக்கு, இந்த யூஸ் கேஸுக்கு, அவங்க யூஸ் பண்ற விதத்துக்கு கரெக்டா இருக்கும். ஸ்க்ரால் பண்ண லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா பேஜ் 1க்கு 50 கொடுப்பான், பேஜ் 2க்கு 50 கொடுப்பான். அப்படியே கொடுக்க நீங்க ஸ்க்ரால் பண்ண ஓகே, இவன் 30வது இடத்துல இருக்கிறான், அடுத்த ரெக்வஸ்ட் ஹிட் பண்றோம் அப்படின்னு அடுத்த 50 வாங்கி வச்சுட்டான். ஆனா உங்களுக்கு பாக்கிறதுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவன் 30வது தாண்டும் போதுதான் உங்களுக்கு அடுத்த 50 இடிப்பான், கரெக்டா வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி வரலாம். இப்ப இதெல்லாம் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? இந்த 50 எல்லாம் 50ன்றது என்னது? அரே. கரெக்டா?
இந்த அரேயோட சைஸ் என்ன அப்பனா 50, ஒரு பேஜோட சைஸும் 50. அப்போ இது எங்க இருந்து எது வரைக்கும் இருக்குது? 0ல இருந்து 49 வரைக்கும் இருக்குது. இப்போ வந்தது இல்ல, அதை எடுத்து அவன் எப்படி லிஸ்ட் பண்ணுவான்? ஏன்றது இல்ல சேவ் பண்றது வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் வச்சுப்போம், பேஜ் நேஷன்லாம் வேணாம், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அது கொடுத்தது. ஏன்றது எடுத்துப்போம். ஏ ஆஃப் 0ல இருந்து எடுத்து ஃபர்ஸ்ட்டுக்கு லிஸ்ட் பண்ணுவான். நீங்க பாக்குற ஃபர்ஸ்ட் ஐட்டம், வாட்ஸ்அப்ல நீங்க பாக்குற ஃபர்ஸ்ட் ஐட்டம் எந்த வேரியபிளோ அதோட 0 இதுதான். ஓகேவா? ஏ ஆஃப் 1, ஏ ஆஃப் 2, ஏ ஆஃப் 3, ஏ ஆஃப் 4. ஓகேவா? நீங்க பாக்குற ஐட்டம்னா ஒரு அரேல இருந்து தானே வருது, கரெக்டா? இப்ப இது இப்படிதான் நாம எடுத்து லிஸ்ட் பண்ணோம். இத இப்ப நீங்க பாக்குறது இது மேக்ஸிமம் எல்லாமே அரேல தான் இருக்கும். ஏன்னா கலெக்ஷன்ஸ் அவ்வளவு யூஸ் பண்ணுவோம். இத பண்றதுக்கு தான் ஃபார். இப்போ வைல் சூப்பர் தான், ஆனா தேவையில்லையே, தேவையில்லைல்ல. இப்ப நம்மளுக்கு இதுல என்ன தேவை இருக்குது? பெருசான தேவை எதுவுமே இல்ல. ஒரு நல்ல கண்டிஷன் வச்சு அது மாதிரி போடலாம், ஆனா அதுக்கான தேவை நம்மளுக்கு இல்ல. நம்ம எதுக்காக அதிகமா சுத்துறோம்? ஒன்று சுத்துறதுக்கு தானே இந்த லூப்பு. இந்த மாதிரி ஜெனரலைஸ்டா சுத்துறது கம்மி தான், இந்த அரேல சுத்துறது தான் நம்ம அதிகம். கரெக்டா? இந்த அரேல சுத்துறது தான் அதிகம். அதனாலதான் ஃபார். ஓகேவா? இந்த ஃபார்ல இப்போ புரிஞ்சிருக்கும் ஃபார் ஏன் இதுவா இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ ஃபார்ல மொத்தம் 3 பார்ட்ஸ், 1 2 3. எல்லா ப்ரோக்ராமிங்லயும் இதுதான். பைத்தான்னா இங்க பிராக்கெட் இருக்காது, வழக்கம் போல கோலன் இருக்கும். இதுல என்ன இருக்க போகுது? பைத்தான்ல இப்படி கூட நீங்க போட தேவையில்ல, அதுல வேற மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல இப்போதைக்கு ஃபார் இதுவே பார்ப்போம், ஜேஎஸ்லயே பார்ப்போம். இதுல 3 இருக்கும். ஒன்னு என்ன? இனிஷியலைசேஷன். இன்னொன்னு கண்டிஷன். மூணாவது இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஓகேவா? இது 3 தான். ஃபார்னாலே இவ்வளவுதான். இங்கேயும் இதையும் சேர்த்து பாருங்க. இதை சொல்லி கொடுத்ததுக்கு காரணமே இதை வச்சு பாக்குறதுக்கு தான். ஆனா இதுதான் முக்கியம், இதை நம்ம யூஸே பண்ண மாட்டோம் மேக்ஸிமம். இந்த இடத்துக்கு ஈஸியா இருக்கும் தான் இது ஆரம்பிச்சது. ஓகேவா? இங்க கண்டிஷன் ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா? இந்த கண்டிஷன் வச்சு தானே சுத்துது, அதுதான் இங்க கண்டிஷனா இருக்கிறது. இந்த கண்டிஷன் வழக்கம் போலதான். அப்ப அது போலனா என்ன அர்த்தம்? ட்ரூ ஆகுற வரைக்கும் சுத்தினே இருக்கும். எப்ப ஃபால்ஸ் ஆகுதோ தாண்டி வெளியே போயிடும். அவ்வளவுதான் கண்டிஷன். சரி, அது ஓகே. இனிஷியலைசேஷன், இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட் ஏன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது இல்ல. நம்ம ப்ராசஸ் பண்ண போறது என்ன சொன்னோம்? மேக்ஸிமம் அரே. எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரே வந்துருச்சு, இப்ப அந்த லிஸ்டே பார்ப்போம். அதாவது வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக் லிஸ்டே பார்ப்போம். 50 வந்துருச்சு. இந்த 50ஐயும் ஏ ஆஃப் 0, ஏ ஆஃப் 1 போட்டு ஏ ஆஃப் 49 வரைக்கும் போட்டு டிஸ்பிளே பண்ணணும்ல, ரைட்ரேட் பண்ணணும்ல. இதுக்கு கன்வீனியன்டா இருக்கிறது தான் இந்த ஸ்ட்ரக்சர். நான் சொல்றேன் எப்படின்னு. இப்ப இந்த இடத்துல என்ன? 0ல ஆரம்பிக்கணும். கரெக்டா சொல்றேன். இந்த இடத்துக்கு நமக்கு என்ன தேவைன்றது வச்சிருவோம். இந்த 50 வந்துருச்சு, 50 லிஸ்ட் பண்ண போறோம். இந்த இடத்துக்கு என்ன தேவைன்றதை பார்ப்போம். 0ல இருக்கிறது எடுக்கணும், ஏ ஆஃப் 0ல இருந்து இருக்கிறத எடுக்கணும். கரெக்டா? அதை எடுத்து ஒண்ணு போடுறோமா? அதுல இருந்து எது வரைக்கும் போடுறோம்? இப்படியே போடுவோம் போர்டு. ஏ ஆஃப் 49 வரைக்கும் போடுறோம். இது நம்மளோட ரெக்குவயர்மெண்ட். அரேல 50 இருக்குது, ஏ ஆஃப் 0ல இருந்து 49 வரைக்கும் போடும். இந்த பர்டிகுலர் யூஸ் கேஸுக்காக தான் இதுவே. நான் இப்ப சொல்றேன் என்னன்னு. இப்போ இனிஷியலைசேஷன் இங்க என்ன? இனிஷியலைசேஷன் என்ன? நம்மளுக்கு 0ல இருந்து தானே தேவை. அப்போ int of a equal to 0. ஏன்னு வைக்க வேணாம், ஏன்னா இங்க கீழே வேரியபிள் ஏன்னு வச்சிருக்கோம், ஐன்னு வச்சிருக்கோம். I equal to 0. கண்டிஷன் என்ன? நம்மளுக்கு நல்லா தெரியும் 49ல முடியணும் அப்படின்ட்டு. அப்பனா I less than 50. கரெக்டா? less than 50னா 49 வரைக்கும் வரப்போகுது. அது ஆல்ரெடி நம்மளுக்கு எங்க இருக்கும்? முன்ன பேசணும்ல, a டாட் லென்த்ல இருக்கும். நீங்க 50ன்னு கொடுத்தா இந்த 50க்கு மட்டும் தான் வேலை செய்யும். நீங்க ஜெனரிக்கா 30 வந்தாலும் கொடுக்கணும். அந்த யூஸ் கேஸ், மார்க்ஸ் யூஸ் கேஸ் பார்த்தோம்ல, சிலருக்கு 3 வரும், சிலருக்கு 4 வரும், சிலருக்கு 5 வரும். அந்த மாதிரினா a டாட் லென்த்ல ஆல்ரெடி என்ன இருக்க போகுது? 50 தான் இருக்க போகுது. கரெக்டா? a டாட் லென்த்னே கொடுத்துக்கலாமா? ஏன்னா வர்றதுக்கு ஏத்த மாதிரி அது தானா மாற போதா? இது ஒருத்தரையும் ட்ரூ ஆகும்போது I less than கொடுத்துருக்கோம். அதனால 49 வரைக்கும் இந்த கேஸ் வரப்போகுது. இப்பயும் நான் வழக்கம் போல சொல்றது தான், வேரியபிளா பார்க்காதீங்க, வேல்யூவை பாருங்க. ஆனா வேரியபிளா ஏன் கொடுக்குறோன்றது நீங்க புரிஞ்சுக்கினா போதும். வேரியபிளா ஏன் கொடுக்குறோம்? எல்லா தடையும் அதுக்கேற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆக போகுது. ஆனா வேல்யூவா நீங்க பாருங்க, அப்பதான் ஈஸியா புரியும்.
இது 50 கரெக்டா, 49 வரைக்கும் வரணும், 50 இருக்கு. ஓகே, அடுத்த வாட்டி 50ன்னு வரும்போது தாண்டி போயிடும், ஏ ஆஃப் 50 நம்ம எடுக்க மாட்டோம். நான் சொல்றேன், இன்கிரிமெண்ட் ஆஃப் டிக்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படின்னா என்னன்னா, இங்க வந்து நம்ம லூப்ல உள்ள தானே பிளஸ் பண்ணோம், +1 போட்டோம், இல்ல ஏதோ ஒன்று அதுக்கேற்ற மாதிரி போட்டோம். இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்னா நீ எப்படியும் பிளஸ் பண்ண போற மைனஸ் பண்ண போற அரே ஆபரேஷன் தான் எனக்கு தெரியும், நானே கொடுத்துடுறேன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு, i++ அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா? இப்படின்னா என்னன்னா, இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு பிரீஃபிங் கொடுத்துறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? i = int of i = 0. அதனால இதையும் இங்கே எழுதிக்கிறேன், int of i = 0. ஓகேவா? i = 0 தானே. i = i++ என்னன்னா, i = i +1. இப்போ இதுனா என்ன அர்த்தம், i +1 அப்படின்னா என்னது, i ஆல்ரெடி 0, 0 + 1 1. இது இன்னும் சுருக்கி எழுதலாமா, i = 1 அப்படின்னா என்னன்னா, i = i +1 தான் சுருக்கி i = 1 அப்படின்னு எழுதுறோம். இது இன்னும் சுருக்கணும், i++ அப்படின்னா i +1, i +1 i = i +1. ஓகேவா? i++ என்னன்றது உங்களுக்கு இப்ப புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். i = i +1 தான், i + 1, இங்க 1 இருக்கிறதுனால i + 5, 500 i++. ஓகேவா? இதை கொடுத்துருக்கோம். இப்ப இந்த ++ இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுன்றது உங்களுக்கு புரியுது, ஆனா ஏன்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம இந்த ஃபாரே எதுக்காக, அரேக்காக, அதனாலதான் ஃபேமஸ். வைல் சூப்பர், ஆனா ஃபார் எதுக்காக, நம்ம தேவையை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக. ஓகேவா? இப்போ அதனாலதான் இதை தானா அதிலே கொடுத்துருப்பாங்க, இன்கிரிமெண்ட் இனிஷியலைசேஷன் கண்டிஷன் இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இனிஷியலைசேஷனா எங்க ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு வர லிஸ்ட்ல எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் 5 தேவையில்லை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 5 நம்ம ரெஃபரன்ஸுக்கு உள்ளே வாங்கி வச்சுப்போம், ஆனா காட்ட தேவையில்லை. 6வதுல இருந்து தான் காமிக்கணும் அப்படின்னா அப்ப i என்ன இருக்கும், 0 1 2 3 4, 4 முடிஞ்சிச்சு. i = 5ல இருந்து ஆரம்பிக்கும். i < 50 லென்த் அது தானா அந்த மாதிரி தான் இருக்கு. அப்பனா எதுல இருந்து வரும், a of 5ல இருந்து ஆரம்பிச்சுதான் உங்களுக்கு உள்ளே வரும். கரெக்டா? இப்போ i அதுல இருந்து ஆரம்பிக்குது. ஓகேவா? இப்போ i இத்தனை தடவை லூப் ஆக போதா, இது வரைக்கும் வந்துருச்சா. இங்க என்ன பண்றோம், இது int of, அதாவது int of let of எது வேணாலும் வச்சுப்போம், let of a = இந்த அரே. இதுல எத்தனை இருக்குது, 50 இருக்குது. 5ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அது சிம்பிளா இருக்கும். இதையும் சேர்த்து பார்த்தா தெளிவா இருக்கும்ன்றதுனால இதை போடுறேன். 5 ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும்போது என்ன இருக்குது, 5, a of 5 எடுக்க போதா, a of 5 எடுக்கலாமா, எடுத்து let of b = a of 5. a of 5ல என்ன இருக்க போகுது, சும்மா 10ன்னு ஒரு வேல்யூ இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த 10 இப்போதைக்கு நீங்க ஒரு டிஸ்பிளே, வாட்ஸ்அப் டிஸ்பிளேவை காம்ப்ளெக்ஸா பார்க்காதீங்க, வெறும் நம்பரை மட்டும் தான் காட்ட போறோம். மார்க் லிஸ்டாவே பாருங்க அந்த 50. சரியா? உங்களுக்கு வந்து விஷுவலைசேஷன் ரொம்ப முக்கியம். எவ்வளவு விஷுவலைஸ் பண்ணி பாருங்களோ அவ்வளவு தெளிவா புரியும். இப்ப மார்க் இது வந்து காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் இல்ல, உங்க வாட்ஸ்அப்பே வந்து ஒரே லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ், இதுல வந்து ஒரே நம்பர்ஸ் தான் இருக்க போகுது. ஓகேவா? இப்ப a of 5ல என்ன இருக்க போகுது, 5ல 10ன்னு ஒரு 0ல 10ன்னு இருக்கு, 5லயும் 10 11 ஏதோ ஒன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 45ன்னு இருக்குதுன்னு வச்சுப்போம் 5ல. அதை வந்து bன்றது ஒண்ணுல வாங்கி வைக்கிறோம். எப்பயுமே வேல்யூவை பார்க்க சொல்லியிருக்கோம். இப்ப bல என்ன இருக்குது, 45ன்ற வேல்யூ. இதை எடுத்து நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்ப தேவை டிஸ்பிளே பண்றது, அதனால டிஸ்பிளே பண்றது இங்கேயே எழுதலாம். இப்ப வெறும் வந்து பார்க்க மட்டும் போறீங்கன்னா கன்சோல் பண்ணி போட்டு பார்த்துக்கலாம். இது வந்துருச்சு இல்ல, இதை வர வைக்கிறதுக்கு தான் ஃபார், இது ஈஸியா எடுக்கிறதுக்கு தான் ஃபாரே தவிர இது உள்ள நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அது நம்ம அடுத்தது நம்மளுக்கு தேவையானதை பண்றது. ஓகேவா? 5 வரைக்கும் வந்துருச்சு. அடுத்த தடவை வரும்போது இப்ப 5 இல்ல, இது ஆக்சுவலா இப்ப இந்த இடத்துல வேரியலா பாருங்க, i ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது தான் 5. இப்போ ரெண்டாவது தடவை போகும்போது என்ன ஆகும், i++ i உள்ள போகுமா, அப்போ 6. அப்ப இங்க a of i-னா என்னது, 6 எடுக்க போகுது. அப்ப b ல என்ன இருக்க போகுது, 6ல வந்து 65ன்னு இருக்குதுன்னு வச்சுப்போம், b ல 65 இருக்க போகுது. அதை போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இதோட ஒரு காம்ப்ளெக்ஸா ஒண்ணு வேணும், இது எடுத்துரும். சரி, இது முடிச்சிடும். 50 வரைக்கும் வருதா, லெஸ் தென் 50, அப்போ 49 வரைக்கும் இது சுத்தின்னு இருக்க போகுது. வழக்கம் போல நம்ம வயல்ல பார்த்த கதை தான். 49 வரைக்கும் எடுத்து தந்துனே இருக்க போகுது. ஓகே, நீ சொல்ற ஆரம்பத்துல 5 வரைக்கும் எடுக்கிறோம், 5ல இருந்து 0ல இருந்து தான் எடுப்போம், 5ல இருந்து எடுக்கணும் இப்படி எடுக்கணும் அப்படின்னு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கடைசி வரைக்கும் வருது அப்படின்னு சொல்ற. எனக்கு வந்து நடுவுல வந்து இதுல வந்து 30வது இடம் மட்டும் விடணும், தாண்டி போயிடணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இப்ப b இருக்குது,
உங்களுக்கு வேல்யூ. அதே மாதிரி ஐயும் இருக்குதுல்ல, இதையே நீங்க அங்கே இதுக்குள்ளேயே இன்னொன்னு போட்டு என்ன பண்ணலாம், இஃப் யூஸ் பண்ணலாம். இஃப் ஐ ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 30 அப்படின்னா 30 இல்லைன்னா மட்டும் இது உள்ள போய் பண்ணு அப்படின்னு சொல்றோம். அது எழுதிக்கலாம். இல்ல இன்னும் காம்ப்ளெக்ஸா வேணும், 30 இல்லைன்னா இதை பண்ணு, 30னா இதை பண்ணு அப்படின்னு சொல்றோம், 50னா இதை பண்ணுன்னு சொல்றோம்னா என்ன யூஸ் பண்ணுவோம், இஃப் எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மிச்சத்துக்குலாம் இதை பண்ணு அப்படின்னு ஒரு தேவை இருந்தா என்ன பண்ணுவோம், எல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா அதையும் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? இல்ல இன்னும் காம்ப்ளெக்ஸான லாஜிக் வேணும், எனக்கு வந்து எது இதெல்லாம் இதுல இருந்து 5வது இடத்துல இருக்குதோ அது மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு யூஸ் கேஸ் வருதுன்னு வச்சுப்போம். I percentage of 5 equal to 0. ஓகேவா? 5ஆல வகுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது மட்டும்தான் வேணும். எனக்கு 1 5வது இடத்துல இருக்க மட்டும்தான் வேணும். நான் 4 நாள் தாண்டிடுறேன். இந்த இதுலயே ஆரம்பமே 5 தான், ஆனா அதுக்கப்புறம் வரதுல நான் இப்படி தாண்டிடுறேன் அப்படின்னு வச்சுப்போம். அப்ப என்ன ஆகும், இந்த கண்டிஷன் இஃப்ல போட்டா வந்துருமா? இப்படின்னா என்னது, பர்சன்டேஜ் ஆஃப் 5 மாடுலஸ். மாடுலஸ்னா என்ன, இது என்ன ஆக்சுவலா பண்ண போகுது, இது வந்து ரிமைண்டர் தரப்போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் 6ன்னு வரும்போது இதோட ரிமைண்டர் என்ன, 1. ஈக்குவல் டு 0வா? இல்ல, அதனால ஃபால்ஸ் ஆகும், தாண்டி போயிடும். இப்போ இதுவே 10ன்னு வரும்போது என்ன ஆகும், பொசிஷன் 10ன்னு வரும்போது ஐ தானே பொசிஷனு, இடம் ஐ தானே இடம், பொசிஷன் 10ன்னு வரும்போது என்ன ஆகும், 0 ஆகும். ஈக்குவல் டு 0 ட்ரூ ஆகும் அந்த இடத்துல மட்டும். இதுக்கு மேல நீங்க வந்து உள்ள என்ன பண்ணணுமோ அது வந்து உள்ள உங்களுக்கு தேவையானது கண்டிஷன் உள்ள லூப்போ என்ன வேணுமோ நீங்க போட்டுக்கலாம். உங்களுக்கு புரிய வேண்டியது கோர் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா உங்க யோசனை எப்படி வேணாலும் நீங்க அதை யோசிச்சு பண்ணிக்கலாம். கோர் மட்டும் ஸ்ட்ராங்கா இருங்க. பேசிக்கா கோரை புரிஞ்சுட்டு போவாதீங்க. கோர்ல எவ்வளவுக்கு எவ்வளவு விஷுவலைஸ் பார்த்து பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ மிச்சம் எல்லாமே சிம்பிள் தான். அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறது மட்டும்தான், அது சிம்பிளா இருக்கு. ஏன், ஃபவுண்டேஷன் ஆல்ரெடி தெரியும். சரியா? ஃபார் பார்த்தாச்சு, ஃபாருக்கான யூஸ் கேஸ் பார்த்தாச்சு. அரேனா ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டாபிக்ல வந்து அரேவையும் ஆப்ஜெக்டையும் டீடைல்டா பார்ப்போம். ஏன்னா அதை வச்சுதான் எல்லாமே இருக்குது. சரியா? சரி, அடுத்த டாபிக்ல பார்ப்போம்.